வாழ்க வளமுடன். தமிழே உயிர். இந்த ஒலி அலைவரிசைக்கு பதிவு செய்து பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்குறது கத்திரிக்காய் பயன்படுத்தி நம்ம கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்காக நான் எடுத்திருக்கிற பொருட்கள் 1 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நம்ம கூட்டு செய்கிறதுனால இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்பொழுது கூட்டுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பருப்பு, கடலை பருப்பு எடுத்திருக்கேன். கூட்டுங்கிறதுனால கடலை பருப்பு பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் பயத்தம்பருப்பும் எடுத்திருக்கிறேன். சாம்பாருக்கு பயன்படுத்துகிற மாதிரியே நான் எப்போதும் சொல்கிற மாதிரி 3 பங்கு கடலைப்பருப்பு, 1 பங்கு பயத்தம்பருப்பு. அப்போ பயத்தம்பருப்பு பயன்படுத்தும் போது நமக்கு வந்து சுவை இன்னும் அதிகமாகும். இதை எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை ஒரு 10 எடுத்து கட் பண்ணிட்டேன். ஒரு 3 பச்சை மிளகாய். இது சுவைக்காக, கூட்டுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கும் பொழுது சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். சிறிதளவு கருவேப்பிலை. இறக்கும் பொழுது நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கலாம். ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கூட்டுங்கிறதுனால இதுக்கு புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் புளிப்பு சுவை குறையக்கூடாதுன்றதுக்காக தக்காளியை கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். 3 தக்காளி இதை துண்டு துண்டாக நான் வெட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்காக எடுத்திருக்க தேங்காய் எண்ணெய், அது கூட தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து கலவை. இதை பயன்படுத்தி தேவைன்னா உங்களுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி நான் தேங்காய் சேர்த்து பண்ண போகிறதில்ல. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஊற வச்சுருக்க பருப்பை வந்து இதில் தான் நான் ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு அதை அப்படியே அடுப்பில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். தண்ணி மாத்திரம் நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சிடலாம். ஏன்னா பருப்பு வந்து சட்டியில் வேக போகுது. ஸோ தண்ணி அதுக்கு கொஞ்சம் கூடவே வேணும். இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு இதை நம்ம ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சு, இது முழுசு மூடிடக்கூடாது. ஏன்னா பருப்பு பொங்கி வந்துடும். கொஞ்சம் இப்படி கேப் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தட்டை எடுத்துடலாம், இல்லைன்னா அது பொங்கி வெளியில் வந்துடும். பருப்பு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இந்த பயத்தம்பருப்பெல்லாம் வந்துருச்சு. கடலைப்பருப்பு பாதிக்கு மேலே வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம பருப்பை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பருப்பு வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ அதே சட்டியில் நம்ம திரும்ப இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிடலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் தேங்காய் எண்ணெயில் வதக்கும்போது இதோடைய வாசமே நல்லா அருமையாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்து கலவையை சேர்த்துடலாம். நான் பெருங்காயம் சொல்லலை உங்களுக்கு. நம்ம பருப்பு சேர்க்கறதுனால கூட்டுக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்தாலும் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் சின்ன கரண்டியில் எடுத்திருக்கேன் பெருங்காயம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காய் சமைக்கும்போது எப்போதும் அதை கட் பண்ணி வச்சிங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அது கருக்காமல் இருக்கும். கத்திரிக்காய் சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு போட்டோன்னா நம்ம காய்கறிகள் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ இதை கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்கிருச்சு. நம்ம உப்பு சேர்த்ததுனால இப்போ அதுக்கு தேவையான மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள். நம்ம எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்து வதக்கினாக்கா அதோடைய சுவை வேறு மாதிரி இருக்கும். ஒன்றும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் வதக்க விட்டுட்டு அடுத்த பொருளை நம்ம சேர்க்கும்போது அதோடைய சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக சேர்க்குறேன். உப்பு முதல்ல சேர்த்தோம், கொஞ்சம் வதக்க விட்டோம். இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் நம்ம கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா பாதி வெந்துருச்சு. அதோட பாருங்கள், தண்ணியே ஊற்றல. ஆனாலும் நம்ம கத்திரிக்காயில் இருந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இந்த உப்பு மூலமாக இறங்கிருச்சு. இப்போ இதுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம்.
நம்ம ஏற்கனவே ஒரு 3 மிளகாய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய், அது ஒரு டேஸ்ட்டுக்காக. இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். முதல்ல சேர்த்துட்டிங்கன்னா அந்த தண்ணி இல்லை பார்த்திங்களா, அதனால் அடி பிடிச்சிரும். அதனால தான் ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்க்கறது. இப்போ இந்த மிளகாய்த்தூள் வாசம் கொஞ்சம் போகட்டும், ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம். அதை நம்ம மிளகாய்த்தூள் போட்டோம், அதோடைய வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம் தண்ணியோடவே. இப்போ இதோட சேர்த்து வச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த பருப்பு, கத்திரிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம நிறுத்திடலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஆகும், கொதிக்கட்டும். கத்திரிக்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அழகாக நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம இதை நிறுத்த நேரம். ஆனால் நான் கொஞ்சம் தேங்காய் வேண்டான்னு நினச்சேன் முன்னாடி. இப்போ இதை தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் தேங்காயை அரைச்சி வச்சுட்டேன். இப்போ அரைச்ச தேங்காய் அதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா நீங்கள் இதை அப்படியே இறக்கி கொத்தமல்லி தூவி சாப்பிட்லாம். இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டதுனால இது இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம அப்புறம் நிறுத்திடலாம். தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம வச்சுருக்க கொத்தமல்லி தழைகளை தூவி நம்ம இப்போ சாப்பிடலாம். நம்முடைய சுவையான கத்திரிக்காய் கூட்டு கடலைப்பருப்பு போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். இது நல்ல ஆரோக்கியமான சமையல். இதையே நீங்கள் வந்து நான் போட்டிருக்க எல்லா பொருட்களையும் ஒரே நேரத்தில் குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வச்சு இறக்கி அதை தாளித்து கொட்டி சாப்பிட்லாம். அதுவும் இது மாதிரி இருக்கும். ஆனால் சுவை அதை காட்டிலும் நம்ம மண்பானையில் செய்த இந்த கத்திரிக்காய் கூட்டுக்கு ரொம்ப அதிகம். அதனால் எப்பொழுதும் இந்த மாதிரி மண்சட்டியிலே சமைச்சு நல்ல சுவையான ஆரோக்கியமான சமையலை சாப்பிட்லாம். வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வே அளவற்ற செல்வம்.